நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 701வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல முக்கியமான நல்ல சமாச்சாரம். நம்ம ராஜராஜேஸ்வரி வீட்டிற்கும் திருமால் மருகன் ஆலயத்திலேருந்து நான் வெளியில் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகிடுது. ஏன்னா பெண் கல்யாணத்துக்காக சொல்லிட்டு முடியல, என்னால் மனைவி வேறு போயிட்டேன். அதனால் வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாவாட்ட அவள் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் இங்கே போயிடுங்க, பரவாயில்ல, கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டா. இப்போ அப்புறமா வந்து அன்றைக்கி போன சனிக்கிழமை அன்றைக்கி கோவிலில் ஒரு மீட்டிங் போட்டு அவசர பொதுக்கூட்டம் போட்டு திருப்பியும் வந்து என்னை வந்து ரீஎலெக்ட் பண்ணிட்டா. திரும்பி பிரசிடெண்ட்டாக வந்துருங்க நீங்கள் அந்த கோவிலில், நீங்கள் இல்லாமல் இதுவே சோபிக்கலை கோவில்ன்ற மாதிரி சொன்னான். ஸோ எல்லோரும் இந்த நேரடி விருப்பம் அம்பாள் சொன்னால் நீ கட்டுறது கோவில் கட்டுறது பின்னாடி இருக்கட்டும், இப்போ என்னை வந்து பாருன்றா. ஸோ அம்பாளை வந்து பார்க்கறதுக்காக நான் திருப்பி வந்து became பிரசிடெண்ட் ஆஃப் த டெம்பிள். திருமால் முருகன் ஆலயத்துக்கு நான் பிரசிடெண்ட் ஆகிட்டேன் இப்போ திரும்பவும். ஸோ இன்னைக்கு பஞ்சமி தேதி, இன்றைக்கி போய் நான் இன்சார்ஜ் எடுத்துட்டேன். ஸோ திருமால் முருகன் ஆலயத்தில் உள்ள அந்த மூர்த்தங்கள்லாம் சிலது காமிக்கிறேன், என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன், அது பாருங்க. இது வந்து ராஜராஜேஸ்வரி அங்கே இருக்கிற மெயின் பிரதான மூர்த்தி. இது உற்சவ ராஜராஜேஸ்வரி, நவராத்திரி அலங்காரத்தில் அம்பாள் இருக்க. இந்த ராஜராஜேஸ்வரி வேறு அலங்காரத்தில் இருக்கா. மகாமேரு முன்னாடி இருக்கு. இந்த அம்பாளுக்கு தான் நவாவரண பூஜையில் மோகன் குருஜியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். இங்கே இந்த கோவிலுடைய ஆதி இதுன்னு கேட்டால், இந்த விநாயகருடைய வயசு கிட்டத்தட்ட 250 வருஷம். கோவிலை கட்டி 50 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் விநாயகர் எப்படின்னு கேட்கலாம். அது திரு நரசிம்மன்ற காலத்தில் அவள் இப்போ இல்லை, மாமா காலம் ஆயிட்டார். அவள் ஊரில் கர்நாடகுடின்னு ஊர், அவர் லட்சுமிக்குடி கர்நாடகுடின்னுவார். அந்த ஊரில் அவள் கொள்ளு தாத்தா, மாமாவே 70 வயசில் போனார். அவள் கொள்ளு தாத்தா வந்து பிள்ளையார் கோவில் கட்டணும்னு சொல்லி அவள் ஊரில் பிள்ளையார் சிலையை பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும்னு சொல்லி ஒரு மண்டலத்தில் போனால் காணாமல் போயிடுது பிள்ளையார். அது எங்கே ஷேர் சகதியில் உள்ள அடியில் போயிடுது. கிட்டத்தட்ட 150 வருஷ காலம் இந்த குட்டையிலே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வேறு விநாயகர் பண்ணி பிரதிஷ்டை ஆகி கோவிலாம் கட்டி முடிச்சுட்டா. இந்த ஊர் ஸ்தாபிதம் பண்ணும்போது, திருப்பதி நகர் ஸ்தாபிதம் பண்ணும்போது தேர் ரிசீவ்டு ஃபோன் கால், இந்த மாதிரி உங்கள் கொள்ளு தாத்தா பண்ண விநாயகர் கிடச்சிட்டு, நீங்கள் வந்து எடுத்து உங்கள் வாத்து விநாயகர் சொல்ல. அப்போ தான் இந்த நம்ம ஊர் திருப்பதி நகரில் முதல்ல பிள்ளையார் கோவில் அவங்க சங்கடகர சிந்தாமணி விநாயகர் பேருவர். பேசுகிற தெய்வம் அவர், கேட்ட வரத்தை கொடுத்துருவார். எல்லாம் 108 சுற்றுவார். வரப்பிரசாதி மூர்த்தி எனக்கு காட்சி அளித்தார். கண்ணை உருட்டியே பார்த்தார் என்ன. ஒரு சமயம் நான் கருவறையில் போய் அவருக்கு தீபாராதனை பண்ண சொன்னார். குருக்கள் சொன்னாச்சு, என்ன பண்ணோடனே அவர் எப்படி மூஞ்சியை ஆட்டி கண்ணை முழிச்சே பார்த்தார். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் இன்ஸ்டன்ட். அப்படி தொப்பலாம் வேத்திய கூட்டிட்டு எனக்கு. வெளியில் வந்த அப்புறம் படப்படன்னு உட்காந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் வந்து நான் இதனால் அது எப்படி இல்லாமல் காமிக்கிறார், இப்படிலாம் நடக்குமான்னு கூட ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு தெய்வங்களையுமே அந்த மாதிரி சங்கடகர சிந்தாமணி விநாயகர், வெள்ளி தேவயானை சமேத சிவசண்முக சுப்பிரமணியர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ராஜராஜேஸ்வரி, சுற்றி இருக்கிற வாசப்படியிலே இருக்கிற பைரவர் பத்திரகாளி, உள்ள அர்த்த மண்டபத்தில் இருக்கிற வாராகி மாதங்கி, கோஷ்டத்தில் இருக்கிற சம்பத்கரி அஸ்வாரூடா பிரத்யங்கரா, அப்புறம் அன்னபூரணி இந்த சைடில் இருக்குது, நவக்கிரக சந்நிதி இருக்குது, பக்த ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, காஷி விஸ்வநாத விசாலாட்சி, இவ்வளோ சுவாமிகள் நிறையப்பட்டது ஊர். நல்ல, அதாவது நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இது. அம்பாள் வந்து இந்த ஊருக்கு வந்ததே சொல்கிறா. ராஜராஜேஸ்வரி 2003 பண்ணும்போது கோவிலில் கொஞ்சம் இடர்பாடுகள்லாம் இருந்தது, இடம் தர மாட்டேன்னா. ஆனால் அம்பாள் சொல்கிறா, நான் இங்கே தான் வரப்போகிறேன். தெற்கு பார்த்த வாசப்படி, எல்லா தெய்வங்களும் கிழக்கு பார்த்து இருந்தது. அம்மா மட்டும்தான் தெற்கு பார்த்து நேராக ரோட்லேயே பார்த்தாலே அப்படி கும்பிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட வரப்பிரசாதியான மூர்த்தி. நீ வாங்க கூப்பிடும்போது நான் போகாமல் இருக்க முடியாது. நம்ம இது பண்ணால் நம்ம அடி வாங்குவோம். ரொம்ப சரி நான் வந்துடுறேன்னு சொன்னேன்.
உண்மையாக சொன்னேன். நேற்று கூட உடம்பே முடியல எனக்கு. இன்றைக்கி போய் அங்கே போய் அந்த சீட்டில் போய் உட்காந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே கொஞ்சம் மேடம் புத்துணர்ச்சி வந்து உடம்புல. இதெல்லாம் எல்லாருக்குமே சொல்கிறேன் அது. அதாவது நம்ம ரொட்டீன் சாமி இதெல்லாம் பண்ணும்போது படிக்கிறது, பாராயண கிரமம், கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து நிறுத்தாதுங்க. இவா சொன்னா அவா சொன்னான்ட்டு டாக்டர் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அவள் வந்து ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சில பேர் அதீத புத்திசாலியாக என்னென்னமோ பேசுகிற அலோபதி டாக்டர்லாம். ஏன்னா ஒரு 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 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் சுவாத்தின்னு ஒரு டாக்டர், அப்புறம் வந்து என்னமோ இன்னொரு மேல் பர்சன், அவர் இந்த டாக்டர் பேர் கிட்டத்தட்ட லேடி மாற்றம் வந்து அவர் வந்து என்ன சொன்னார், இவெல்லாம் சேர்ந்து டாக்டரை பயமுறுத்தி விட்டா. உங்கள் அப்பாவுக்கு ஆயுஷ் 2 நாள் தான்னார். அதுக்கு அது அவள் சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஆகிடுது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டாக்டர்ஸ் ஆர் நாட் த டிசைடிங் அத்தாரிட்டி. தெய்வன்ற சக்தி மேலே பார்த்துருக்கு. எல்லாருக்குமே உணரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அதை. ஸோ அவள் அந்த தெய்வங்கள் சொல்லும்போது நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. நீ வானா வந்து போய் தான் ஆகணும் அந்த இடத்துக்கு. கிருபானந்த வாரியாருக்கு ஒரு சமயம் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து காங்கேயம்ன்ற ஊர், காங்கேயநல்லூர், இங்கே வேலூர் காட்பாடி பக்கத்தில் இருக்கிறது, போயிருக்கிறாங்க நாங்கள். அவர் காலில் அடிப்பட்டு காலையே எடுக்கணுன்றாலாம். அவர் வந்து முருகர் கோவிலே சுற்றி 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 தினம் சுற்றுவாராம். நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. சரியாயிடுத்துக்காக அவருக்கு அந்த அந்த கிருபானந்த வாரியாரே அவர் வாழ்க்கை வரலாறு இந்த இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடின்னு இருக்கு. நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடி. எஸ்பெஷலி தேவதா ரூபங்களை நம்பும்போது கட்டாயம் அவள் வந்து நமக்காக இறங்கி தான் வராவ. அது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்ல கற்பனை பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சத்தியமான உண்மை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்குது. அதனால் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து இன்னிலேருந்து நான் கோவிலில் அகைன் ஐ பிகம் பிரசிடென்ட் ஆஃப் த டெம்பிள். இந்த கோவிலுக்கு வர நான் இருப்பேன். காலை வேளையில் நான் சமையலுக்கு மேல் ஜப்பான்லாம் இருக்கிறதுனால முடியாதுன்ட்டேன். ஸோ சாயந்தரம் வேளையில் ஒரு 6:30 to 7 o'clock அங்கே வந்துடுவேன் கோவிலுக்கு. 8 மணி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாலும் ஒத்துவிட்டா. ஸோ இதை நான் நேயருக்கெல்லாம் தெரியப்படுத்தி இருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு பிட்வீன் ஒரு 6:30 7 o'clock கோவிலுக்கு போயிடுவேன். கோவிலில் 8 மணி வரைக்கும் ராத்திரி இருப்பேன். யார் வேணால் விசிட் பண்ணலாம். 1வது மெயின் ரோடு, திருப்பதி நகர், கொளத்தூர், சென்னை 99. அங்கே அந்த ஆலயம் அமைந்துள்ளது. எல்லா மூர்த்தங்களும் பேசுகிற மூர்த்தங்களுங்க. ஸோ இந்த எஸ்பெஷலி ராஜராஜேஸ்வரின்ற தேவத்தை வந்து இந்த விநாயகர் பண்ணால் அப்படியே வெரி நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஓலையிலலாம் வந்திருக்கு ராஜராஜேஸ்வரி பற்றி. யாருக்கு என்ன வேணுமோ வந்து நேரம் வந்து நின்று கேளுன்றாம்பள். எனக்கு அபிஷேகம் வேணும், ஆராதனை வேணும்னு சொல்ல என் முன்னாடி வந்து கை கூப்பி நின்று என்ன கேட்குறியோ நான் ஐ வில் சேங்ஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் குழந்தை இல்லாதவ, கல்யாணம் ஆகாதவ, இது காலேஜில் இடம் கிடைக்க முடியாதவ, வேலை கிடைக்காதவெல்லாம் வாங்குவோம் இந்த இடத்துக்கு. ரொம்ப வரப்பிரசாதியான அம்பாள். இங்கே வந்து எல்லாரும் அம்பாள் அருளையை பெறணும்னு சொல்லி ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த டெம்பிள் ஐ எம் மேக்கிங் ஏ அப்பீல் டு த பப்ளிக். ஸோ இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க லோக்கலில் இருக்கவால வந்துட்டு போகலாம் ஒரு நாளைக்கு. இதோட பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.